அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: 2024 ஜூன் மாதத்தில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பெற இயலாத குடும்ப அட்டைதாரர்கள் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகளை 2024 ஜூலை மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்த மசோதா இன்று சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என பேரவையில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் விற்பனை உள்ளிட்ட குற்றங்களை முற்றிலும் தடுக்க முதல் கட்டமாக இன்று மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. தண்டனைகள் கடுமையாக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்படும் எனவும், மேலும் சென்னை, தஞ்சாவூர், திருச்சியில் 1146 கோடியில் 6746 அடுக்குமாடி குடியிருப்புகள் மறு கட்டுமானம் செய்யப்படும் என சட்டசபையில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 7412 பேர் புதிதாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டறியும் பரிசோதனை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும். சென்னையில் 50 கோடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேக மருத்துவமனை தொடங்கப்படும். கிண்டி, தஞ்சாவூரில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை 250 கோடியில் நிறுவப்படும் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு: மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல், வடக்கு ஆந்திர கடலோரகம், தென்கிழக்கு, தென்மேற்கு அரபிக்கடலில் சூறாவளி காற்று வீசும் எனவும், லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா கடலோரம் உள்ளிட்ட பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் விரைவிலேயே அமெரிக்கா செல்ல உள்ளார் என அமைச்சரான டி.ஆர்.பி. ராஜா தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலத்தில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த ஆண்டு 2100 கோடி கடன் வழங்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் அமைச்சரான டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். மேலும் திருவண்ணாமலை, கரூர் மாவட்டத்தில் மினி டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்படும் எனவும், தனியார் பங்களிப்புடன் கூட்டு முயற்சியில் தொழில் பூங்காக்களை சிப்காட் உருவாக்கும் எனவும் அவர் கூறினார். ஆறாவது அறிவிப்பு: ஊட்டி, கொடைக்கானலுக்கு செல்லும் பயணிகளுக்கு இ-பாஸ் நடைமுறை செப்டம்பர் 30 வரை நீடிப்பு. உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவு. ஏழாவது அறிவிப்பு: புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி ஆகிய 4 நகராட்சிகள் மாநகராட்சி ஆகிறது. பேரவையில் நேற்று சட்டசபையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரான கே.என். நேரு தாக்கல் செய்தார். எட்டாவது அறிவிப்பு: வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தில் குடும்ப ஆண்டு வருமானமானது உச்சவரம்பு 8 லட்சமாக உயர்வு. திருமுடிவாக்கத்தில் குறுந்தொழில்பேட்டை புதிதாக அமைக்கப்படும் என அமைச்சரான தாமோ அன்பரசன் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு: விவசாயிகள் தங்களுடைய கிராமத்திற்கு அருகில் உள்ள ஏரிகள் மட்டுமல்லாமல் தாலுகாவில் உள்ள நீர்நிலைகளிலும் வண்டல் மண்களை எடுத்துக்கொள்ளலாம். வரும் ஜூன் 3ஆம் தேதி முதல் இ-சேவை மையங்கள் மூலமாக இணையதளத்தில் விண்ணப்பித்து அனுமதி பெற்று வண்டல் மண் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் என சட்டப்பேரவையில் அமைச்சரான துரைமுருகன் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். 10வது அறிவிப்பு: ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வேர்களை தேடி பயண திட்டம் தொடங்கும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. கடைசியாக 11வது அறிவிப்பு: ஸ்ரீ பெரம்புத்தூர் ராமானுஜர் கோயில் 2 கோடியில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என பேரவையில் அமைச்சரான பி.கே. சேகர் பாபு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.